ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எப்படி பைனாப்பிள் grill வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பைனாப்பிள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதோட ஹெட் எடுக்கணும். அது கத்தியை வச்சு கட் பண்ணாமல் இப்படி கையை வச்சு பைனாப்பிளை வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணாலே போதும், அதோட ஹெட் வந்து அழகாக இப்படி வந்துடும். ஸோ நீங்கள் இதை வந்து திருப்பி கூட வந்து பிளான் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரோ ஆகி அழகாக வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டாப் வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சைடில் இருக்க எல்லா ஸ்கின்னுமே வந்து நம்ம எடுக்கணும். ஸோ பைனாப்பிளில் கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து ஓகே தான். இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்கின்னும் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த சைடில் இருக்க டாட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே இருந்துச்சு அந்த மாதிரினா நம்ம சாப்பிடும்போது நம்ம நாக்கில் வந்து ஒரு மாதிரியாக சொர சொரன்னு இருக்கும். ஸோ அது எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பைனாப்பிளை வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எங்கள் வீட்டிலே வளர்ந்த பைனாப்பிள். எப்படியோ ஆக்சுவலி இது வளர்கிறதுக்கு ஒரு 3 years ஆகிடுச்சு. அண்ட் இந்த பைனாப்பிள் தான் எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ இதில் வந்து நான் இப்படி கட் பண்ணி எவ்வளோ பீஸ் வருமோ அது எல்லா பீஸுமே வந்து இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு வந்து சீசனிங் கொஞ்சம் வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து 2 tablespoon வந்து சுகர் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஏன் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதில் ஸ்வீட்னஸ் கிடைக்கும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சர் எடுத்து பைனாப்பிள் மேலே ஃபுல்லாக வந்து தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு மேலே நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது எல்லா பைனாப்பிள் மேலேயும் வந்து படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா திருப்பி போட்டு அந்த மசாலா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால வந்து நமக்கு வந்து ஈவனாக கோட் ஆகும். ஸோ அங்கங்கே கோட் ஆகாமல் இல்லாமல் ஈவனாக கோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் ஆனதுக்கப்புறமா இதை கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து ஒரு தவா எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து தோசைக்கல் தான் வந்து எடுத்திருக்கேன். தோசைக்கல்லை வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு எல்லா பைனாப்பிளுமே வந்து அதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். இது ஆக்சுவலி ஆயில் ஊற்றி ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தா நம்ம ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா பைனாப்பிளையும் வந்து லைனாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சிம்லேயே வந்து வச்சுக்கோங்க. ஓவர் ஸ்பீடாக வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இதில் வந்து சர்க்கரைலாம் சேர்த்துருக்கனால வந்து சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரியாக பிளாக் கலரில் ஆகிடும். ஏன்னா சர்க்கரை வந்து கிறிஸ்டலைஸ் ஆகும். அப்போ வந்து சீக்கிரமாக பிளாக் கலரில் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது வந்து நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணி வச்ச உடனே எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இது வந்து சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லோரும் இதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட், ஃபேஷன், லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வித் தட், டேக் கேர் அண்ட் பை.